கடும் வெப்பத்தை ஓரளவு தணிக்கும் வகையில் நாட்டின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய தொடங்கியுள்ளது. எனினும் அநேகமான பகுதிகளில் தொடர்ந்தும் கடும் வெப்பத்துடன் கூடிய வானிலையே நிலவுகின்றது. இந்த நிலையில் போதிய அளவு நீரினை பெற்றுக்கொள்ள முடியாமையினால் யாழ்ப்பாணம் கப்பூது பகுதியைச் சேர்ந்த மக்கள் சொந்த இடத்தினை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கப்பூது பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்ற போதிலும் பல வீடுகள் வெறுமையாகவே காட்சியளிக்கின்றன. இந்த பகுதியில் உள்ள கிணறுகளில் உள்ள நீர் உவராக காணப்படுவதால் அன்றாட பாவனைகளுக்கு கூட பயன்படுத்த முடியாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியை விட்டு மக்கள் வெளியேறி வேறு இடங்களில் குடியேறி வருகின்றனர். இந்த ஊர்ல தண்ணி தானுங்க பிரச்சனை. இரண்டு கேட்டால் இந்த ஊர்ல தொட்டில இருந்து ஒரு தண்ணி வரது. அந்த தண்ணி நிரந்தரம் இல்லாத ஒரு இது. நாங்க சில நேரம் சமைக்கிறதுக்கே தண்ணி இல்லாம போகுது. குடி தண்ணியால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இங்க ஆரம்பத்துல 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்ததுன்னு, ஆனா இப்பொழுது 20 குடும்பமா குறைஞ்சு விட்டது. இங்கே வசிக்கல ஆண்டில் மங்கால போய்விட்ட இன்னும் இருக்கிறவையும் இன்றையோ நாளோ அடுத்த வரைக்குமோ போறவன் இருக்கின்றன. ஒன்னும் செய்யல. ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வறட்சி தான். நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையினூடாக வல்லிபுர கோயில் பகுதியிலிருந்து நீர்த்தாங்கி மூலமாக தினந்தோறும் 2 மணித்தியாலங்கள் இந்த பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படுகின்றது. குழாய் மூலம் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். இந்த கிராமம் ஒரு விவசாய கிராமம். மழை நீரை நம்பி ஒரு பூவும் பயிர் செய்யணும். இப்பவும் எங்களுக்கு மழை இந்த முறை இல்லாத வறட்சி காரணமாக எல்லாம் அழிஞ்ச நிலையில போய்கொண்டிருக்குது. அதனால இங்க மக்கள் இடம்பெயர்ந்து வேற வேற இடங்களுக்கு போய் தங்களோட வாழ்க்கைகளை நடாத்தி கொண்டு இருக்கணும். மற்றது இங்க இடம்பெயர்ந்து தண்ணி போனதால பாடசாலையும் பிள்ளைகள் இல்லாத காரணத்தால மூடப்பட்டு விட்டது. நிலவும் கடும் வறட்சி காரணமாக கப்பூது பகுதியை அண்டிய மேச்சல் தரை பகுதியில் உள்ள புட்கள் எரிந்துள்ள காட்சிகள் நமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகின.